வணக்கம். நம்ம போன வீடியோவோட அந்த தொடர்ச்சியான கணக்கை தான் இங்கே பார்த்துட்ருக்கோம். கன செவ்வகத்துடைய கன அளவு இங்கே பார்த்துட்ருக்கோம். ரைட். ஸோ இப்போ இந்த கணக்கில் கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு. இந்த கணக்கு நமக்கு ஒரு தடவை குரூப் 1ல் கேட்டிருக்கான். ஸோ இப்போ எப்படி இந்த கணக்கு நம்ம போகிறோன்னு பார்ப்போம். ஒரு குளத்தின் நீளம், அகலம் மற்றும் ஆழம் 20.5 மீட்டர், 16 மீட்டர் மற்றும் 8 மீட்டர் எனில் அந்த குளத்தின் கொள்ளளவை லிட்டரில் காண்க. இந்த இடத்த முக்கியம், லிட்டரில் காண்க. இங்கே எல்லாமே மீட்டரில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரைட். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு மீட்டர் கியூப் என்பது 1000 லிட்டர். இதுதான் விஷயம், முடிஞ்சு போச்சு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு மீட்டர் கியூப் என்பது 1000 லிட்டர். ஓகேங்களா? ரைட். அப்போ ஒரு மீட்டர் கியூபை நம்ம லிட்டராக மாற்றணும் அப்படின்னா, ஓகேவா, என்ன அப்படின்னா 1000ஆல் பெருக்கினாவே முடிஞ்சு போகும். மீட்டர் கியூபை லிட்டராக மாற்றணும் அப்படின்னா 1000ஆல் பெருக்கணும். ஓகேங்களா? ரைட். லிட்டரை ஐயா மீட்டர் கியூபாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? 1000ஆல் வகுக்கணும். ஸோ இவ்வளோ தான் விஷயம். இப்போ என்ன அப்படின்னா, ஒரு மீட்டர் கியூபு யாருக்கு சமம் அப்படின்னா 1000 லிட்டருக்கு சமம். அவ்வளோதான் விஷயம். ஸோ இப்போ ஈஸியாக கணக்கு போட போகிறேன். ஒரு செகண்டு இந்த ஏரியா இந்த விஷயம் புரிஞ்சிச்சுன்னா ஒன்றுமே கிடையாது. டக்கு டக்குன்னு கணக்கு போட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட். ஒரு குளத்தின், ஓகேவா, குளம் என்ன வடிவத்தில் இருக்கும் அப்படின்னா கன செவ்வகத்தில் இருக்கும். ஓகேவா? நீளம், அகலம், உயரம் இந்த 3 டேட்டா கொடுத்துட்டாவே என்னென்னா கன செவ்வகம்னு அர்த்தம். ஸோ கன செவ்வகத்தில் கொள்ளளவுனா கன அளவு கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ரைட். அவ்வளோதான். இப்போ நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா கன அளவு ஃபார்முலா. ஓகேங்களா? லென்த்து, பிரெத்து, ஹைட். ஓகேவா? ஸோ குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணியோட கன அளவு நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ கன அளவை அடுத்து நான் லிட்டராக மாற்ற போகிறேன். அப்போ நமக்கு தெரியும் 20.5. இங்கே எல்லாமே மீட்டரில் தான் இருக்குது, நம்ம பிரச்சனை கிடையாது. 20.5 அடுத்து பார்த்திங்கன்னா 16 × 8. ஸோ அவ்வளோதான். இந்த 3ஐயும் என்ன பண்ணணும்? பெருக்கினா நமக்கு ஆன்சரு. ஸோ அப்போ நமக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் தனித்தனியாக பெருக்கி, ஓகேவா, ஃபைனலாக ஒரு சாணம் தள்ளி புள்ளி குத்துலாம் ஆன்சர் வந்துடும். இல்லைன்னா நீங்கள் இந்த தசம எண்களை வச்சுக்கிட்டே கொஞ்சம் சொதப்பிடுவீங்க. அதனால் நீங்கள் 205ஐயும் 16ஐயும் பெருக்குங்க. பெருக்கிட்டு, ஓகேவா, அந்த நம்பரையும் அடுத்து 8ஐயும் பெருக்குங்க. பெருக்கிட்டு ஃபைனலாக வரக்கூடிய ஆன்சரில் ஒரு சனம் தள்ளி புள்ளி குத்துங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 20.5ஐயும், ஓகேங்களா, 20 அதாவது 205ஐயும் 16ஐயும் நீங்கள் பெருக்குனீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 3880. ஓகேங்களா? ரைட். ஸோ அதையும் 8ஐயும் பெருக்கணும் அப்படின்னா அடுத்து யார்? 8 தானே? ரைட். ஸோ அப்போ 3280ஐயும் 8ஐயும் நமக்கு பெருக்கணும் அப்படின்னா நமக்கு வரக்கூடியது யார் அப்படின்னா, நல்லா நான் வச்சுங்க, 26,240. ஓகேங்களா? ரைட். ஸோ அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தணும். ஸோ நமக்கு கிடைக்கிறது யார் அப்படின்னா, நல்லா நான் வச்சுங்க, 2624 மீட்டர் கியூபு. ஏன் மீட்டர் கியூப்னு எழுதுகிறேன்? கனம் மீட்டர்னு எழுதலாம் அல்லது மீட்டர் கியூப்னு எழுதலாம். ஸோ அப்போ குளத்தோடைய தண்ணியோட கொள்ளளவு, ஓகேவா, கன அளவு எவ்வளோ அப்படின்னா 2624 மீட்டர் கியூபு. ஸோ இப்போ நம்ம என்னத்தில் எழுதணுங்கன்னா லிட்டரில் சொல்லியிருக்கலாம். ஸோ அப்போ நான் சொல்லியிருக்கேன், ஒரு லிட்டர் என்பது, ஐயா, மீட்டர் கியூபு, ஐயா, ஒரு மீட்டர் கியூப் என்பது எவ்வளவு லிட்டருக்கு சமம்னு சொல்லியிருக்கேன்? 1000 லிட்டருக்கு சமம்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ ஒன்றுமே இல்லை, 2624, ஓகேவா, மீட்டர் கியூப்பை நான் லிட்டராக மாற்றணும் அப்படின்னா அது 1000ஆல் பெருக்கணும். அவ்வளோதான், ஆன்சர் நமக்கு வந்துருச்சு. ஓகேவா? 3 0 சேர்த்துட்டோம்னா நமக்கு ஆன்சரு வந்துடும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அப்படின்னா 26,24,000 லிட்டரு, ஓகேவா, அந்த குளத்தில் தண்ணியோட கொள்ளளவு இருக்குது. ஸோ அவ்வளோதான் விஷயம். புரியுங்களா? ஸோ ரொம்ப ஈஸி. அப்போ என்ன விஷயம்னா இங்கே இதுதான் விஷயம். ஒரு மீட்டர் கியூப் என்பது யாருக்கு சமம் அப்படின்னா 1000 லிட்டருக்கு சமம். புரியுங்களா? ரைட். ஸோ அவ்வளோதான் விஷயம். இதே மாதிரி அடுத்த கணக்கு இதே தான். ஓகேங்களா? ஸோ இதுவும் நமக்கு அதேமாரி போட்டுடலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, ஒரு மீன் தொட்டியின், ஓகேவா, ஒரு மீன் தொட்டியின் 3.8 மீட்டரு இன்ட்டு 2.5 மீட்டரு இன்ட்டு 1.6 மீட்டர் அளவுகள் உடையது. ஸோ இப்போ 3 அளவு கொடுத்துருக்காங்க. ஓகே, மீன் தொட்டி 3 அளவு, நீளம், அகலம், ஆழம். ஸோ இது வந்துச்சுனாவே கன செவ்வகம். ரைட். இந்த தொட்டியானது எத்தனை லிட்டர் தண்ணி கொள்ளும் அப்படின்னு கேட்குறாங்க. ரைட். ஸோ அப்போ மீன் தொட்டியில் இருக்கக்கூடிய தண்ணியோட நான் கன அளவு கண்டுபிடிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோன்னா கன அளவு. ஸோ கன அளவு என்னென்னா 3.8, ஓகேவா, 2.5,
இன்ட்டு 1.6 புரியுங்களா? ஸோ எல்லாமே மீட்டர் தான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் பெருக்கணும் அப்படின்னா இதை எப்படி முழு நம்பராக பெருக்குங்கன்னு சொல்லியிருக்கேன். அதாவது 38 25 இன்ட்டு 16 ஓகேங்களா? ஃபைனலாக வரக்கூடிய ஆன்சரில் எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தணும்? 3 ஸ்தானம். 1 2 3 ஓகே. புள்ளிக்கு அப்புறம் இங்கே 1 அங்கே 1 அங்கே 1. அப்போ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்துனா நமக்கான ஆன்சர் வந்துடும். ஃபஸ்ட்டு எத்தனை? உங்களுக்கு ஈஸியான உங்களோட விருப்பம் எப்படினாச்சும் பெருக்கலாம். 38 25 பெருக்குங்க, அது ஒரு ஆன்சர் வரும். அதையும் 16 பெருக்குனா இந்த ஃபைனல் ஆன்சர் வந்துடும். இந்த ஃபைனல் ஆன்சரில் நீங்கள் எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தணும் அப்படின்னா 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தணும். எத்தனை ஸ்தானம் புள்ளி குத்தணும்? 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தணும். ஏன் அப்படின்னா புள்ளிக்கு அப்புறம் ஓகே 3 இங்கே ஒரு நம்பர் இருக்குது, அங்கே ஒரு நம்பர் இருக்குது, அங்கே ஒன்று. ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 3 நம்பர் நமக்கு இருக்குது. ஸோ அப்போ இந்த 3ஐயும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னா 15.2 மீட்டர் கியூபு அப்படின்னு நமக்கு வந்துருக்கும். புரியுங்களா? ரைட். ஸோ அப்போ நம்ம இது என்னது லிட்டராக மாற்ற சொல்லியிருக்காங்க. இப்போ தான் சொன்னேன், ஒரு மீட்டர் கியூப் என்பது ஓகேவா எத்தனை லிட்டர்னால் 1000 லிட்டருக்கு சமம்னு நான் சொல்லியிருக்கேன். ரைட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 15.2 இந்த மீட்டர் கியூபுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன் 1000ஆல் பெருக்கினேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிடும்? லிட்டரு கிடைச்சிடும். இப்போ பாருங்கள், புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்தானம் இருக்கிறதால ஒரு 0 என்ன ஆயிரும்? ரிமூவ் ஆயிரும். ஸோ 152 ஓகேங்களா இன்ட்டு 100. ஸோ நமக்கான ஆன்சர் நமக்கு வந்துடும். 152ஓட 2 0 சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு ஆன்சரு 15,200 லிட்டர் தண்ணி அந்த மீன் தொட்டியில் இருக்கும். புரியுங்களா? ரைட், அவ்வளோதான். ஸோ 15,200 லிட்டர் தண்ணி அங்கே இருக்கும். இவ்வளோதான் விஷயம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த ஏரியா இங்கே முக்கியம். ஒரு மீட்டர் கியூப் என்பது ஓகேவா எத்தனை லிட்டரு சமம் அப்படின்னா 1000 லிட்டருக்கு சமம். புரியுங்களா? ரைட். ஸோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.